தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும், அதையும் சொல்லிட்டாங்க. அப்ப திமுக கணக்கு தெரியாது, விகிதாச்சார அடிப்படை என்னன்னு சொல்லுங்க. தெரியுமா, உனக்கு தான் கணக்கு தெரியாது, நல்லா சொல்றோம் கேட்டுக்க. 543 எம்பி, தமிழ்நாட்டில் 39 எம்பி. அப்ப எவ்வளவுங்க ஐயா? 543 நம்ம பங்கு 7.17% நம்ம எம்பி. உத்தரப்பிரதேசம் 80 எம்பி 543, அவங்க பங்கு 14.74% உத்தரப்பிரதேஷ், 14% யூபி, 7.17% நாம மொத்த எம்பி. நாளைக்கு 543 எவ்வளவு பெருசானாலும் அதுல 7.17 தமிழ்நாட்டுக்கு, அதுல 14.7 யூபி. முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. எல்லாம் பெட்டி கட்டி கிளம்புங்கன்னு சொன்னாலும் திமுக காரை கூட்டம் போடுறோம். யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது, யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது. விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு, அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம், வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா? முட்டா பயில அப்படி இப்படி பண்ண முடியும்? மக்கள் தொகைன்னு வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க, விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க. இப்படிப்பட்ட முட்டாள்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க, அதுக்கு 4 முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊர்ல வெட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா? பாராளுமன்றத்தில் சொல்லல, தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசல, அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல. இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு 3 பேர் வேலை இல்லாம பிளைட் பிடிச்சு வர்றாங்க. கொடுமை கொடுமை. இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியம் தமிழக மக்களுக்கு இருக்கு. அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிய வேண்டிய நேரம். அடுத்து பட்ஜெட்டுங்க ஐயா, கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டுருக்காங்க 8:30 மணிக்குள்ள பேசி முடிச்சிடணும். ஏன்னா இந்த மாதிரி சமீபத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன். ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார், 4 பேர் ரோட்ல போறாங்க, நீ தாண்டா அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா, வாடா ஒளி பிடிச்சி உள்ள போறாங்க. அந்த 4 பேர் சொல்றாங்க, ஐயா நாங்கெல்லாம் கஞ்சா விற்கிறவங்க, நாங்கெல்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இருக்கிறவங்க, அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வாங்க. அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்ட அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. கோர்ட்டுக்கு போய் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க 8:30 மணிக்குள்ள முடிச்சு. ஆனால் நாமளும் வேகமா முடிக்கணுங்க ஐயா, நீங்களும் ரொம்ப தூரம் போகும். அருமை சொந்தங்களே, தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார். நிதிநிலை ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு, அவர் இவரை புகழ்றாரு. எதுக்கு மேஜையை தட்டுறாங்க?